வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஏப்ரல் 19. முக்கிய மாற்றம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53:6. தலைமுடி நிறத்தை மாற்றுவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக பயன்படுத்தப்படுகிற பொருட்களில் நச்சுத்தன்மை உள்ளது. ஆனாலும் சமீபத்தில் விஞ்ஞானிகள் கிராஃபீன் எனும் ஒரு புதிய பொருளை வைத்து பரிசோதித்து வருகின்றனர். பாதுகாப்பான இந்த பொருள் முடியின் மேல் தெளிக்கப்படுவதால் கிடைக்கிற நிறம் 30 குளியல் வரை மாறாமல் இருக்கிறதாம். அழகு கலை நிபுணர்கள் உருவாக்குகிற மேலோட்டமான மாற்றங்களைப் போலன்றி, கிறிஸ்து நம் பாவங்களை தம்மீது எடுத்துக்கொண்டு நம் பாவ நிலையை முழுவதும் மாற்றுவதற்கு வந்தார். நாமாக மாற முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23. சர்வலோகத்தின் பாவங்களும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டதாக 1 யோவான் 2:2 கற்பிக்கிறது. நாம் கற்பனையை மீறினதற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஏசாயா 53:12. இயேசு ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. அதனால்தான் அவர் ஒரு பாவியைப் போல நடத்தப்பட்டதாக ஏசாயா சொல்கிறார். அவர் குற்றமற்றவராக இருப்பதால் அவர் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த குற்றமற்ற தன்மையை நமக்கு கொடுக்க முடிகிறது. தாவீது தன் பாவத்திலிருந்து மனம் திருந்திய போது இதை உணர்ந்து, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபித்தார். சங்கீதம் 51:10. தேவனோடு மேசியா செம்மையானவராக இருக்கப் போவதால் தான் பாவ மன்னிப்பு பெற முடியும் என்று தாவீது நம்பினார். செயலில் காட்டுங்கள். உங்களிடம் அன்பில்லாமல் நடந்து கொண்ட ஒருவரிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா 53:10, கலாத்தியர் 1:4, 1 கொரிந்தியர் 15:3 ஆகிய வசனங்கள். ஆமேன்.